எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துருவோங்க. சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 25,000க்கு கீழே போயிடுச்சு. எஃப்ஐஐஸோட செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுதுங்க. 25,000க்கு முன்னாடி பின்னாடி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு பல தடவை சொன்னோம். தென் போன வருஷம் செப்டம்பருக்கு மேல எஃப்ஐஎஸ் அக்ரெசிவா வித்தாங்க இல்லையா? அது இந்த வருஷம் முன்னாடியே தொடங்குற மாதிரி ஒரு சைன் நம்ம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோங்க. ஏன்னா பெருசா பையிங் வந்து நடக்கல எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும். Q1 பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப டாப்பா இல்லைங்க. நிறைய ஒன் டைம் கெயின் தான். அதனால மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் ரியாக்ட் பண்ணும். எஃப்ஐஎஸ் நேத்தும் கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா தாங்க இருந்திருக்காங்க ஒரு 2100 கோடிக்கு பக்கமா. அடுத்து சர்வதேச செய்திகள் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் அவர் என்ன சொல்றாரு, முன்னாடி 0% டேரிஃப் இருந்தது இல்லையா, அதுதான் இப்ப 10% டேரிஃப் அப்படின்றாருங்க. அதுதான் இது அப்படின்னு சொல்றாரு. இதற்கு மத்தியில இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமா நம்மளோட ட்ரேட் அப்படின்றது 2030க்குள்ள டபுள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல நமக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அக்ரி செக்டார்ல நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இங்க இருந்து அக்ரி ப்ராடக்ட்ஸ் யூகேக்கு போகுது இல்லையா, அதுக்கு 0% டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆட்டோஸ், தென் லக்ஸரி கார்ஸ் இங்கிலாந்துல இருந்து யூகேல இருந்து இந்தியாவுக்கு வருது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து கன்செஷன் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. நம்ம வந்து டேரிஃப் அதுக்கு குறைச்சிருக்கிறோம். அதாவது 1 கோடி ரூபாய்க்கு மேல விற்பனை ஆகக்கூடிய கார்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியாவுக்கு இங்கிலாந்துல இருந்து வர்றது வந்து சீப்பா இருக்கும். 70% வரைக்கும் விலை குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு, முக்கியமா ஐசி இன்ஜின்ஸ். இந்த கன்செஷன் அப்படின்றது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கோ இல்ல ஹைபிரிட்கோ இல்ல ஹைட்ரஜன் பவர் வெஹிக்கிள்ஸ்க்கோ கிடையாது. இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே தொடர்ந்து இழுவரிலேயே இருக்குங்க. முக்கியமா அக்ரி அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ்க்கான டேரிஃப் வந்து அமெரிக்கா குறைக்க சொல்ற மாதிரி நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால இழுவரி தொடர்ந்து நீடிக்குது. ஆகஸ்ட் 1 நெருங்குது. ஸோ ஆகஸ்ட் 1 அன்னைக்கு இந்தியாவுக்கு 26% டேரிஃப் இருக்குமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. டேரிஃப்ல இன்னமும் நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லை. அடுத்த ஐபிஓ அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா என்எஸ்டிஎல் ஐபிஓ ஜூலை 30 லான்ச் ஆகிற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. அடுத்து எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து அவங்களோட தெர்மல் பவர் யூனிட்டை விற்கலாமா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள்ல இருக்கிறாங்க. அவங்களோட கடனை குறைக்கிறதுக்கு. தென் கோர் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு $1 பில்லியன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. டொரண்ட் பவர் வந்து எல்என்டி உடைய தெர்மல் பிசினஸை அக்வயர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இனிஷியல் டாக்ஸ்லயும் இருக்கிறாங்க. கன்ஃபார்மா இந்த டீல் வந்து டொரண்ட் பவருக்கு தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து பஜாஜ் கன்சியூமர் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஷேர் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 186.6 கோடி ரூபாய்க்கு 64.34 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து திருப்பி வாங்குற மாதிரி தெரியுதுங்க. கம்பெனி இப்போ வைக்கிற விலைக்கு 24% பிரீமியம்ல அவங்க பைபேக் பிரைஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40.9% பக்கமா இருக்கும். ஸோ இந்த பைபேக்ல ஃபுல்லா ஒரு 64 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அடிஷனலா அவங்களுக்கு ஒரு 4.7% ஸ்டேக் கிடைக்குங்க. ஸோ ஓவராலா அவங்களோட ஸ்டேக்கை 45% தாண்டிடும் இந்த பைபேக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனிச்சு அப்படின்னா. அடுத்து நம்ம Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் அப்டேட்லாம் பார்ப்போங்க. நெஸ்லே இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் பயங்கரமா குறைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 13.4% குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட். ரெவன்யூ வந்து ஒரு 6% பக்கமா ஏறி இருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 5.5% தாங்க இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. ஸோ தொடர்ந்து நெஸ்லேயோட ஷேர்ஸ் ப்ரெஷர்ல தான் இருக்கும். அடுத்து ட்ரைடன்ட் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து குளோபல் ரீட்டைலர்ஸ் வால்மார்ட் போன்ற நிறுவனங்களுக்கு டெக்ஸ்டைல் சப்ளையர்ஸ் வந்து இவங்க தாங்க. கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 90% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ 2.1% குறைஞ்சிருந்தாலும் என்ன காரணம்னா எக்ஸ்பென்சஸ் பயங்கரமா குறைச்சிருக்காங்க. அடுத்து கரூர் வைசியா பேங்கோடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. நம்ம ஏற்கனவே பிசினஸ் அப்டேட்லாம் பார்த்தோம். அதாவது அட்வான்சஸ், டோட்டல் டெபாசிட் எல்லாமே 15% ஏறி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கம்பெனியோட போர்டு வந்து 1:5 அப்படின்ற ரேஷியோல போனஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 14% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். பட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5.1% தான் ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். அடுத்து இந்தியன் பேங்குடைய Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் என்னதான் 24% இயர் ஆன் இயர் ஏறி இருந்தாலும் நம்ம பார்க்குற நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது 2.9% தாங்க ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். அடுத்து ஆர்இசி லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் காட்டிருக்காங்க Q1 ஃபினான்ஷியல் 26ல. கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு $4.60 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 29% பக்கமா ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். டிவிடெண்டுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 1, 2025. ஆகஸ்ட் 21, 2025க்கு முன்னாடி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கிடைச்சிருங்க. அடுத்து கிளப் மஹேந்திராவுடைய ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 33.6% ஏறி இருக்கு. ரெவன்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெம்பர்ஷிப் மூலமா அவங்களோட ரெவன்யூ அப்படின்றது 6.5% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ஓவராலா ரெவன்யூ அப்படின்றது 7.4% ஏறி இருக்குங்க. அடுத்து டிடிஎம்எல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட லாஸ் வந்து வைடன் ஆயிருக்கு. 0.5% வைடன் ஆயிருக்குங்க இயர் ஆன் இயர். இப்போதைக்கு லாஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26ல 325 crores இருக்கு.
அடுத்து கோஃபோர்ஸ் நிறுவனத்தினுடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ வந்து ஒரு 8.2% ஏறி இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 22% பக்கமா ஏறி இருக்கு. கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு ₹4 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோஃபோர்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம ஐடியை பொறுத்த வரைக்கும் விப்ரோ தான் இன்னுமே கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 நம்பர்ஸ் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ரெவன்யூ ஒரு 22% பக்கமா ஏறி இருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 52% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா ஒரு 30 to 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கும். டெட் ஃப்ரீ. உங்கள்கிட்ட ஏற்கனவே ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். பட் இப்போ கன்சிடர் பண்ற வேல்யூவேஷன்ல இருக்காது. அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26 ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ்ங்க. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 22% அப். ரெவன்யூ வந்து ஒரு 21% அப் இயர் ஆன் இயர். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 22% அப். தென் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு 24% அப். 4.42 lakh crores இருக்குங்க. பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வீலர் அண்ட் 3 வீலர் ஃபினான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிசினஸ்ல அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது 20% குறைஞ்சிருக்குங்க இயர் ஆன் இயர். நம்ம 2 வீலர் 3 வீலர் சேல்ஸே கொஞ்சம் டல்லா தான் இருக்கு Q1 பொறுத்த வரைக்கும். தென் கம்பெனியோட மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக் Q1 ஃபினான்ஷியல் 26 முடிவுல 1556 crores இருக்குங்க. டெபாசிட்ஸ் 15% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். பஜாஜ் ஃபினான்ஸ் போனஸ் ஸ்பிளிட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமே கூட அது காஸ்ட்லி தான். நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்கவே இருக்காது. அடுத்து டாடா டிஜிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் 25ல அவங்களோட லாஸை வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் 31% இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. ஃபினான்ஷியல் 24 முடிவில் ஒரு 1200 crore லாஸ் பண்ணவங்க ஃபினான்ஷியல் 25 முடிவில் ஒரு 828 crores லாஸ் பண்ணியிருக்காங்க. டாடா டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற செக்மெண்ட் என்னென்ன அப்படின்னா டாடா 1mg, குரோமா, டாடா கிளிக், தென் டாடா நியூ. டாடா டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த 4 செக்மெண்ட்லையுமே ரெவன்யூ வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கு. இதுல குறிப்பா டாடா 1mg சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 36% ரெவன்யூ ஏறி இருக்கு. ப்ராஃபிட் வந்து 3 மடங்கு ஏறி இருக்குங்க. அடுத்து கனரா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 22% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அதர் இன்கம் 32% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். பட் கம்பெனியோட கோர் பிசினஸ்ல இருந்து வர வேண்டிய இன்கம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது ஒரு 1.7% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர். அட்வான்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12.5% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். டெபாசிட் ஒரு 10% பக்கமா ஏறி இருக்குங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பத்தி நம்ம நேற்று பேசியிருந்தோம். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் 88% வந்து ப்ரொமோட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக்கை வித்தாங்க அப்படின்னா ஷேர் பிரைஸ் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. ப்ரொமோட்டர்ஸ் விற்கிறதுனால ஷேர் பிரைஸ் வந்து குறையும் அப்படின்றது வாஸ்தவம் தாங்க. ஓப்பன் மார்க்கெட்ல அவங்க வித்தாங்க அப்படின்னா குறையும். இப்போ ஐடிசியில் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ பயங்கரமா வித்தாங்க. ஷேர் பிரைஸ் எங்கேயும் போகல, 400லேயே வச்சு அப்படியே சைலண்டா கைமாத்தி விட்டாங்க. அதே மாதிரி தாங்க லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் விற்கிறதுனால ஷேர் பிரைஸ் இறங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதை வாங்குறதுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வருவாங்க. வித்தாங்க அப்படின்னா சைலண்டா ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு பிரைஸ்ல கைமாற்றி விட்டுருவாங்க. அதனால பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஐபிஓல வாங்கியிருந்தீங்க, உங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா நம்பிக்கையா ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து சாம்பரதனா மதர்சன், அசோக் லைலாண்ட் இதெல்லாம் வந்து போனஸ் போட்டதுக்கு அப்புறம் ஷேர் பிரைஸ் குறைஞ்ச மாதிரி தெரியுது, நம்ம கன்சிடர் பண்ணலாமா, இருக்கிறத ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கன்சிடர் பண்ற லெவல்ல இல்லைங்க. இருக்கிறத நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம். கன்சிடர் பண்றதுக்கு வேல்யூவேஷன் இன்னும் நல்ல வேல்யூவேஷனுக்கு வரணும். இப்போ ரெண்டுமே வந்து 30 கீழே தான் இருக்கு. 15 to 20 வந்தா நம்ம ஃப்ரெஷ்ஷா உள்ள என்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்து மில்கி மிஸ்ட் ஐபிஓ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்பெனியோடைய ஐபிஓ சைஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 2035 crores இருக்குங்க. ஃப்ரெஷ் இஷ்யூஸும் இருக்கு, ஆஃபர் ஃபார் சேலும் இருக்கு. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் 25ல ஒரு 46 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 25ல ஒரு 137% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. ரெவன்யூ ஒரு 27% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். குறிப்பா மில்கி மிஸ்ட் ஐபிஓக்கு எதுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களோட டெட் ரிடக்ஷன் தென் எக்ஸ்பான்ஷனுக்காக தான் போறாங்க. ஐபிஓ லான்ச் ஆகட்டும், ஃபர்தரா வேல்யூவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறத அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து கர்நாடகா பேங்க் 150 வரைக்கும் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா, என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா அது மேல போகுங்க. இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டல, அட்லீஸ்ட் ஒரு ஹையர் சிங்கிள் டிஜிட்டாவது காட்ட முடியல அப்படின்னா ஷேர் பிரைஸ் கீழே விழதான் செய்யும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த சைக்கிள் ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பெர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சது அப்படின்னா கர்நாடகா பேங்கோட ஷேர் பிரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். அடுத்து பாம்பே டையிங் நிறுவனங்கள் பத்தி கேட்டிருக்காங்க. ரெவன்யூ ஸ்டெடியா இல்லைங்க, ப்ராஃபிட்டும் ஸ்டெடியா இல்லை, வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்கூடாது. உங்களுக்கு அந்த கம்பெனி கண்டிப்பா வேணும் அப்படின்னா பிரைஸ் டு புக் வெல் பிலோ 1.5ல பாக்குறது நல்லதுங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கடன் கிடையாது. அடுத்து சக்தி ஃபினான்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்மால் கேப் கம்பெனிங்க, 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், தென் பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே இருந்தாலும் நமக்கு பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல புக் வேல்யூ விட கம்மியா, பி வந்து 10 விட கம்மியா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதனால இங்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை.
அடுத்து ஒரு நண்பர் வந்து நான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், இப்போ ஒரு 1 லேக் நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன், ஒரு 1 மந்த் கழிச்சு அந்த 1 லேக்கை 1,10,000 அப்படின்னு ப்ராஃபிட்டுக்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஐடி ஃபைல் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க வந்து ப்ராஃபிட்டே பண்ணல அப்படின்னாலும் உங்கள்கிட்ட பேன் ஆதார் இருக்கு, மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஐடி கண்டிப்பா ஃபைல் பண்ணுங்க. அந்த பழக்கத்தை நம்ம கத்துக்குவோம். அடுத்து ஒரு நண்பர் வந்து கிறிசில் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நம்ம வந்து பெரும்பாலும் பாண்டை டிஸ்கஸ் பண்றப்ப கிறிசில் ரேட்டிங் பத்தி பேசுவோம். பட் அவங்களுக்கு எங்க இருந்து சார் பணம் வருது அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ரேட்டிங் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போக அவங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ், தென் ரிசர்ச், தென் ரிஸ்க் அசஸ்மெண்ட், கிரெடிட் அனாலிசிஸ், ரேட்டிங் ரிசர்ச், அட்வைசரி சர்வீசஸ், ரிஸ்க் அசஸ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்றாங்க. இந்த பிசினஸ் எல்லாமே சும்மா பண்ண மாட்டாங்க, காசுக்கு தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அதுல நல்ல பணம் கிடைக்கும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.